மீதித்தவனோ என் மேல நடித்தவர் பேயின் மலை மீதித்தவனோ என் மேல நடித்தவர் போற்றுவேன் 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 சுதேவசுதனை போற்றுவேன் 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 சுதேவசுதனை துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் வானம் பூமியும் அடங்க வல்ல அற்புதரானதால் வானம் பூமியும் அடங்க வல்ல அற்புதரானதால் அற்புத அற்புதர் அற்புதராவர் நாமமே அதை அற்புதர் அற்புதர் அற்புதராவர் நாமமே அதை துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார் ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார் ஜொலிப்பரே 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 அவதாசர் என்றெங்கும் ஜொலிப்பரே 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 அவதாசர் என்றெங்கும் துதிப்பேன் இயேசுவின் நாமம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராம் இவர் தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராம் இவர் மகத்வமே 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 அவராஜ்யம் என்றைக்கும் மகத்வமே 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 அவராஜ்யம் என்றைக்கும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் வாதம் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் பாரம் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம்
பெற்று விளங்கினார் ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார் ஜொலிப்பரே 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 அவதாசரென்றைக்கும் ஜொலிப்பரே 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 அவதாசரென்றைக்கும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராமிவர் தூதர் கூட்டங்கள் போற்றும் தூய சுந்தரராமிவர் மகத்வமே 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 அவர் ராஜ்யம் என்றைக்கும் மகத்வமே 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 அவர் ராஜ்யம் என்றைக்கும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் செல்வேன் இயேசுவின் பாதம் செல்வேன் உள்ளத்தின் பாரம் செல்வேன் இயேசுவின் பாதம் செல்வேன் உள்ளத்தின் பாரம் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் பேயின் தலை மிதித்தவர் நோயின் பலனளித்தவர் பேயின் தலை மிதித்தவர் நோயின் பலனளித்தவர் போற்றுவேன் 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 இயேசுதேவ சுதனை போற்றுவேன் 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 இயேசுதேவ சுதனை துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் வானம் பூமியும் அடங்க வல்ல அற்புதரானதால் வானம் பூமியும் அடங்க வல்ல அற்புதரானதால் அற்புத அற்புத அற்புதராவர் நாமமே அதை அற்புத அற்புத அற்புதராவர் நாமமே அதை துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன் இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் செல்வேன் இயேசுவின் பாதம் செல்வேன் உள்ளத்தின் பாதம் செல்வேன் இயேசுவின் பாதம் சொல்வேன் உள்ளத்தின் பாரம் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் மகிழுவேன் மகிழுவேன்
பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினார். ஜெய ஜெய ஜெயகுமாரனும் ஜெயம் பெற்று விளங்கினான். ஜொலிப்பரே 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 அவதாசர் என்றைக்கும் ஜொலிப்பரே 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 அவதாசர் என்றைக்கும் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் வணங்குவேன் வணங்குவேன் வணங்குவேன். அவர் பாதம் விழுந்து நான் வணங்குவேன் வணங்குவேன் வணங்குவேன். அவர் பாதம் விழுந்து நான் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். என்னுடைய ஊற்றுகள் எல்லாம் உம்மில் இருக்கிறது. ஆகையால் நான் பாட்டுகளை பாடி வாத்திய கருவிகளை வாசித்து என் ஆண்டவரை நான் உயர்த்திடுவேன். And for this reason I open my mouth and sing songs and play the instruments and I exalt my God. இன்றைக்கு நாம் கை தட்டுகிறோம் என்றால் அது தாளத்திற்காக அல்ல, அதுவும் ஒரு ஆராதனையின் ஒரு பகுதிதான். Today, if at all, if we clap our hands, it is not for the tune, but it is by through that we will exalt our God. இன்றைக்கு நாம் கவிதை வடிவத்தில் பாட்டுகளை பாடுகிறோம் என்று சொன்னால் நம்மை சந்தோஷப்படுத்த ராகத்தையும் தாளத்தையும் இசையும் ரசிக்கும்படியாக அல்ல. Now, if we sing this song in a poetic form, it is not to satisfy ourselves. அது தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக. It is to make the Lord to be joyful. இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்குள்ள சில ஊற்றுகள் உண்டு. So there are some springs in our life so that we might worship the Lord even now. அது நன்றியாக, அது ஆராதனையாக, அது தாழ்மையாக, அது உயர்த்துகிற சத்தமாக நம்முடைய உள்ளத்திலிருந்து பொங்க வேண்டும். It should bubble within from our heart so that it might be gratitude or exaltation or honoring God. அந்த ஊற்றுகளும் அவரிடத்தில் தான் வருகிறது. And even that springs, it also comes from the Lord. எனக்கு தீர்க்க தரிசனம் வரம், எனக்கு 9 வரங்களில் ஒரு வரம் இருக்கும் என்றால் அந்த ஊற்றுகள் தேவனிடத்தில் தான் இருக்கிறது. If at all I have a gift of prophecy among the 9 gifts, even that spring, it comes from the Lord. எந்த தாளந்தா இருக்கட்டும், எந்த திறமையா இருக்கட்டும், அந்த ஊற்றுகள் எல்லாம் தேவனிடத்தில் தான் வருகிறது. Whatever talents or whatever gifts we have, all the springs, it comes from the Lord. அவர் நமக்கு கொடுத்தார், அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். If he has given us and we have come here to glorify him. ஆகையால் நாம் எல்லாரும் இந்த தெலுங்கு பாட்டில் என் ஊற்றுகள் எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. So let us all in this Telugu song, let us sing that all our springs is in thee, O Lord. అతి పరిశుద్ధ పర్వతం మీద
ప్రతిదినము పొంది పెరిగెదను ప్రతిదినము నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నదియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను ఇచ్చట సియోనును విడిచి ఇంపుగా బుధించిరి వారు ఇచ్చట సియోనును విడిచి ఇంపుగా బుధించిరి వారు అచ్చట సియోనును చూడగా అచ్చట సియోనును చూడగా అంధకారమయమౌదురు అంధకారమయమౌదురు నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను ఎంత వింతగా ఉన్నది ఆత్మనాలుని ప్రేమ తలంచగా ఎంత వింతగా ఉన్నది ఆత్మనాలుని ప్రేమ తలంచగా ప్రాణాత్మనాది అముతో ప్రాణాత్మనాది అముతో ప్రాణనాదుని చిత్తము చెదును ప్రాణనాదుని చిత్తము చెదును నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను గొర్రెపిల్లక సీయోను మీద తండ్రి నామం లిఖితమైన వారు గొర్రెపిల్లక సీయోను మీద తండ్రి నామం లిఖితమైన వారు నవగానము పాడెదరు నవగానము పాడెదరు నే నచ్చుత నిరత నిశ్చయము నే నచ్చుత నిరత నిశ్చయము నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను నా ఊటలన్నీయును దేవుని యందు ఉన్నవియే కదా నే పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను நமக்கெல்லாருக்கும் பல திறமைகள் தாளந்துகள் கிருபைகள் இருக்கும் We all have so many abilities, talents and gifts. ஒருவேளை நன்றாய் சமைக்க தெரியலாம் Perhaps we might cook well. இல்லையென்றால் மற்றவர்கள் நன்றாய் பேச தெரியலாம் Otherwise we might have ability to speak well. அது ஒரு பூமிக்குரிய சாதாரணமான காரியமா இருக்கலாம் And perhaps it might be an ordinary things of this world. அதற்கும் தேவனுக்கு மட்டும்தான் மகிமை செலுத்த வேண்டும். And even in that we have to offer glory only to God. நன்றாய் படிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். Perhaps we might study well. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருகிறவர்களா இருக்கலாம். We might be a person who comes first in the class. வேலையில் பாஸ் இடத்தில் நல்ல பேர் வாங்கினவர்களா இருக்கலாம். In our workplace we might have a very good name with our boss. ஆனால் என் ஊற்றுகள் எல்லாம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. However, all my springs, it is only in the Lord. என் திறமையின் ரகசியம், என் வெற்றியின் ரகசியம் என் ஆண்டவர் மட்டுமே. The secret of my success, it is only my God. அப்போ அவரை கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்த நல்ல தருணம். And this is a very good opportunity to clap our hands and exalt him. போன வாரம் யாராவது நம்மை பாராட்டும் போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் அந்த பாராட்டத்தில் நாம் எடுத்து சிரித்திருக்கலாம்.
Perhaps in the last week, if someone has appreciated us, we might have taken the glory to us, not giving glory to God. We may have stolen the glory. We have stolen the glory that is have to belong to God. ஆண்டவர் மன்னிக்கட்டும். Let God forgive us. இப்பொழுது நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. But now let us offer glory due unto him. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா புகழ்ச்சி, எல்லா மாட்சிமை என்னுடைய ஆண்டவருக்கு. All glory, honor, praises and majesty, let it belong only to my God. ஆகையால் 6ஆம் சரணம் இப்படி சொல்லுகிறது. And the 6th stanza says like this. அவருடைய அன்பை நான் நினைக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக விந்தையாக இருக்கிறது. When I consider his love, how great and amazing it is. ஆகையால் என்னுடைய ஜீவியத்தை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். So I yield in my life, I yield my body, spirit and soul to do his will. அந்த பல்லவியை 4 முறை நாம் பாட போகிறோம். So we are going to sing this chorus 4 times. என் ஊற்றுகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறபடினால் நான் கைகளை தட்டி வாத்திய கருவிகளை வாசித்து நான் ஆண்டவரை உயர்த்துகிறேன். Because all my springs is in him, I play the instruments and clap my hands and I open my mouth and sing a song unto him. நம்முடைய இயேசு நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். Our Jesus is very well in our midst. நாம் எப்படி வீட்டிலிருந்து வந்தோமோ அவர் பரலோகத்திலிருந்து நம்மத்தில் இறங்கி இருக்கிறார். As we came to this place from a house, he has come here from heaven. ஆகையால் நாம் கண்டிப்பா ஆண்டவரை சேர்ந்து கைகளை தட்டி ஆராதித்து பாட வேண்டும். So surely we should clap our hands and we should exalt our God and sing this song. நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவதுதான் நமக்கு அழகு, ஆண்டவருக்கும் அழகு. It is only a beautiful thing if we all together we sing a song unto the Lord who is in our midst. ஒருவேளை நீங்கள் ஓரத்தில் இருக்கலாம், உங்களுடைய குரல் நல்ல அழகான குரலா இருக்கலாம், அதை வைத்து ஆண்டவரை உயர்த்துங்கள். யாரு கேட்காவிட்டாலும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆராதனை ஆண்டவர் கண்டு கொண்டு இருக்கிறார். Perhaps you might be in the corner of this hall, you might have a very good voice to sing, you sing with that voice to the Lord and God sees the heart and he is exalted in நாம் that. எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து உயர்த்துவோமாக. So let all together let us exalt him. நான் 4 முறை இந்த பல்லவியை பாட போகிறோம். We are going to sing this chorus 4 times. என் ஊற்றுகள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. All my springs is in him. ஆகையால் எல்லா மகிமை அவருக்குரியது. So all glory is only to him. இப்படி அதற்கு பிறகு 6ஆம் சரணத்தை இப்படி அவர் என்னை நேசித்தபடினாலே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன். And in the 6th stanza, because he has done this, because he has loved me, I yield my spirit, soul and body unto him. வில்லியம் கேரி அவருக்கு ஒரு ஊற்று இருந்தது. ஆனால் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இருந்திருந்தால் இங்கிலீஷ் பாஷை மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுக்கு வந்ததனால 27 பாஷைகளை கற்றுக்கொண்டார். William Carey, if at all he was in England, he had only a spring and he would have known only one language in England, but because he came to India, he was able to speak around 28 languages. ஆண்டவர் சில கஷ்டங்களின் பாதையில் நம்மை கொண்டு போவார். God will lead us sometimes in a way that is very difficult. அதுதான் 4ஆம் சரணத்தில் பாக்கா அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக கர்த்தர் என்னை கொண்டு போவார். And that is what in the 4th stanza says, he leads me in the valley of Baca. அங்கே நான் கண்ணீர் வடித்து நான் ஜெபிப்பேன். And there I will shed my tears and I will pray. அங்கே பரிசுத்த ஆவியின் பலனை நான் பெற்றுக்கொள்வேன். There I will receive the power of the Holy Spirit. அதனால அந்த ஊற்றுகள் அந்த கண்ணீரில் தான் சில நேரத்தில் வெளியே வரும். And this spring it will come into that hole, from that hole. ஆகல் நமக்குள் சில வெளிப்படாத ஊற்றுகள் உண்டு. ஆண்டவர் சில சோதனைகள் அதை வெளியே கொண்டு வர போகிறார். So there are some fountains or springs that is not yet manifested, but God will reveal it and break it through trials. அப்படி சோதனைகளை அனல் மூட்டக்கூடிய ஊற்றுகளை அனல் மூட்டக்கூடியதான சோதனைகள் வழியாக ஆண்டவரனை கொண்டு போனாலும் பரவாயில்ல, கொண்டு போகட்டும், அது கர்த்தருடைய சித்தமானால். போன வாரத்தில் கேட்டது போல அந்த பாடுபடுகிற சிந்தையோடு கூட நான் அந்த சோதனையோடு அசல்ல ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் மனப்பூர்வம் தெரிவிக்கிறீர்கள்? How many of you accept it wholeheartedly? If at all God has to break that fountain only through trials, as we heard in the last service that through sufferings, if at all God has to do, I yield myself totally to it. How many of you say that? கரங்களை உயர்த்துங்கள். Lift up your hands.
கர்த்தர் அவருடைய ஊற்றுகளை நம் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார். So God is going to reveal his fountains through us. சில புதிய திறமைகள், சில புதிய வரங்கள், புதிய அதிகாரத்தை கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். God is going to manifest through new abilities, talents and gifts through this fountains. ஆகையால் அந்த பல்லவியை 4 முறையும் 4ஆம் 6ஆம் சரணங்களை நாம் பாடுவோமா? So let us sing the chorus 4 times and let us sing the 4th and the 6th stanza. నా ఊటల నీయును దేవుని అందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. ఆమేన్. ఉయర్తుவோம், ఆండవரை ఉయర్తుவோம். ఊటల నీయును దేవుని అందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయును దేవుని అందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయును దేవుని అందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. మా కాలులో బడి వెలుచు ఒక బిందువుతో ప్రార్థించుచు, మా కాలులో బడి వెలుచు ఒక బిందువుతో ప్రార్థించుచు, పవిత్రాత్మ దేవుని బలము, పవిత్రాత్మ దేవుని బలము పొంది పెరిగెదను ప్రతిదినము, పొంది పెరిగెదను ప్రతిదినము. నా ఊటల నీయును దేవుని యందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయును దేవుని యందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. పల్లవి నా ఊటల నీయును దేవుని యందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయును దేవుని యందు ఉన్నవియే గదా, నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. போன மாசம் படப்பேல் நடந்ததான அந்த எழுப்புதல் கூட்டத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். In the revival meeting last month at Padapai, God spoke to me. எத்தனையோ categories of music, அதாவது எத்தனையோ வகையான இசைகள் உண்டு. There are so many categories of music. Gospel music, Gospel music, traditional music, பாரம்பரியமான music, classical music. Can say that same thing. Classical music. இப்படி எத்தனையோ ஆண்டவர் சொன்னார், நான் உன் மூலமா ஒரு புதிய மியூசிக்கை ஆரம்பிக்க போகிறேன். And God said to me, I am going to start through you a new music. அபிஷேகம் பண்ணப்பட்ட மியூசிக். A music that is anointed by God. அது என்ன தெரியுமா? Do you know what it is? ஒரு சுரமண்டலக்காரன் அவருடைய சுரமண்டலத்தை கொண்டு வந்து வாசிக்கும் போது எலிசாவின் மேல் அபிஷேகம் வந்தது அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். And when a harper, when he came and he played the harp and the anointing came down and he prophesied. தாவீது சுரமண்டலத்தை வாசித்த போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி வெளியே போனது. When David played the harp, the evil spirit that in Saul, it came out. உங்களுக்கு எந்த வாத்திய கருவிகள் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். Perhaps you might you do not know any you not have no ஆண்டவர் நமக்கு music instrument. 10 நரம்பு வீணையை தந்திருக்கார். அதான் நம்முடைய 2 கை. But God has given the 10-string instruments, that is our 2 hands. அதை தட்டினால் போதும், அதை தட்டி பாடினால் போதும், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமா இறங்கும். It is enough that we clap that hands and sing, the power of God will descend upon us. அதை தட்டி ஆண்டவரை உயர்த்தினால் போதும், பேய் ஓடிவிடும்.
And when we clap our hands and when we exalt our God, demons will flee. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆராதனை நம்மத்தில் அவர் பொழிய போகிறார். So God is Oh, going to Rabba descend Shabakatula. such an anointed worship in our midst. அப்படிப்பட்டதான விசுவாசம் உள்ளவர்கள் கைகளை தட்டி மறுபடியும் அந்த பல்லவியை நாம் பாடுவோமாக. All those who have such a faith, let us clap our hands and let us sing the chorus once again. ஆறாம் சரணத்தை பாடி நாம் பல்லவியை பாடுவோமாக. Let us sing the sixth stanza and then sing the chorus. இப்படிப்பட்ட அன்பை என்மேல் பாராட்டினதான ஆண்டவருக்கு நான் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்னுடைய 10 நரம்பு வீணை கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். I yield my 10 strings instruments and also my spirit, soul and body to God who is loving me with such a love. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆறாம் சரணத்தை பல்லவியும் பாடுவோமாக. So let us all together sing the sixth stanza and the chorus. பரிசுத்த பவுல் தீமோத்தேயு இடத்தில் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. And St. Paul writing to Timothy says, kindle the gift that is within you. ஊற்றுகள் உள்ள இருக்கும் பூமிக்குள்ள, ஆனா தோண்டி எடுக்க வேண்டும். And there are fountains and springs in you, but you should dig it out and bring it out. நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். In God is in our midst. அவரை கைகளை தட்டி ஆராதிக்கும் போது நாம் தோண்டுகிறோம். And when we clap our hands, when we worship, we dig that pit. ஆண்டவருடைய வல்லமை, கிருபை, சமூகம் நம்மூலமாய் வெளிப்பட போகிறது. The presence of God is glory and His grace, it will be manifested through us. நாம் எல்லாரும் பாடுவோமா ஆறாம் சரணம். Let us all sing the sixth stanza. ఎంత వింతగా ఉన్నది ఆత్మనాథుని ప్రేమ తలంచగా. ఎంత వింతగా ఉన్నది ఆత్మనాథుని ప్రేమ తలంచగా. ప్రాణాత్మనాదేహముతో ప్రాణాత్మనాదేహముతో ప్రాణనాథుని చిత్తము చెందును. ప్రాణనాథుని చిత్తము చెందును. నా ఊటల నీయను దేవుని యందు ఉన్నదియే గదా. నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయను దేవుని యందు ఉన్నదియే గదా. வல்லமை பெருகிக் கொண்டிருக்கிறது. உன் கைத்தாள சத்தத்திலிருந்து வல்லமை பெருகிக் கொண்டிருக்கிறது. నా ఊటల నీయను దేవుని యందు ఉన్నదియే గదా. నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయను దేవుని యందు ఉన్నదియే గదా. నీ పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. నా ఊటల నీయను దేవుని యందు ఉన్నదియే గదా. పాటలు పాడుచు వాయిద్యము వాయించి నాదుని పొగడెదను. Thank you, Lord. We thank you, Jesus. Praise you, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. Tidamankara Shabakatudankala Maniatre. Esapa, Stotram Yesue, Stotram Yesue. Thank you, Jesus. We praise. Thank you, Lord. We thank you. அடுத்த மலையாள பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing the next Malayalam song. இந்த பாட்டை ஏன் செலக்ட் பண்ணினேன் தெரியுமா? Do you know why I selected this song? நம்முடைய தலைமை பாஸ்டர் பாடின கடைசி பாட்டு, அவருடைய வியாதி நேரத்தில் மரிப்பதற்கு முன்பாக இந்த பல்லவியை தான் அவர் பாடினார். Beloved chief pastor, before he died, this is the last chorus song he was singing. வியாதி நேரத்தில் முறுமுறுப்பு வரவில்லை. In times of his sickness, he did not have any murmuring. நல்ல வேதனை இருந்தது. He had a very painful thing in ஆனால் him. மணவாளனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவராக அவர் அந்த நேரத்திலும் பாடிக்கொண்டிருந்தார். But he being filled with the love of the bridegroom, he was able to sing even in that time. லேசான உபத்திரவம் நித்திய மகிமை என்று சொல்லி சொல்லி அவர் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். And he was just repeating, saying it is a light affliction but it is eternal glory, and he repeated that same thing and he entered அவர் glory. முன்னாடி போனார், நாம் பின்னாடி போக போகிறோம். And he has went before
before us, we are going to follow இன்னும் him. கொஞ்சம் காலத்தில் இந்த பூமியை விட்டு நாம் எல்லாரும் போக போகிறோம். Yet a few more days we are going to leave this world. ஆகவே அந்த நம்பிக்கையோடு அந்த சந்தோஷத்தோடு மணவாளனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமாக. So let us with that hope and let us with the joy of the bridegroom, let us lift him and sing this song. அதிசயமே இயேசுவின் ஸ்நேகம், ஆனந்தமே ஆயதின் தியானம், ஆனந்தமே ஆயதின் தியானம், ஆழமுயரம் நீளம் மீதி, ஆழமுயரம் நீளம் மீதி, ஆர்க்கு கிரகிக்கா இவ்பூவில் ஆர்க்கு கிரகிக்கா. மம மணாளனின் பிரேமத்தாலே, மம மணாளனின் பிரேமத்தாலே, நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம், நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம், மரண ஸ்வர்க சுகமாகினவும் நீ அளந்த என்னை மார்பில் அனுப்பான், அளந்த என்னை மார்பில் அனுப்பான். மகத்வமேனின் நாமத்தினு, மகத்வமேனின் நாமத்தினு, மகத்வமே என்னும் என்னைக்கும் மகத்வமே என்னும். மம மணாளனின் பிரேமத்தாலே, மம மணாளனின் பிரேமத்தாலே, நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம், நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம். காத்த கிருபையில் காலம் முழுவதும் நீ கைவிடாதென்னை கண்மணி போலே, கைவிடாதென்னை கண்மணி போலே. கலங்கியுள்ளம் நீரும் நேரம், கலங்கியுள்ளம் நீரும் நேரம், அருகில் வந்தேகி ஆஸ்வாசம் அருகில் வந்தேகி. மம மணாளனின் பிரேமத்தாலே, மம மணாளனின் பிரேமத்தாலே, நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம், நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம். அலர்ந்த நேரம் திருபுஜம் அதினால் தாங்கி எடுத்தோ காதலோடிருக்கான், தாங்கி எடுத்தோ காதலோடிருக்கான். தரும் நேராதா சமஸ்தவும் யாம், தரும் நேராதா சமஸ்தவும் யாம். திவ்ய ஸ்நேகத்தால் என்னையும் திவ்ய ஸ்நேகத்தால். மம மணாளனின் பிரேமத்தாலே, மம மணாளனின் பிரேமத்தாலே, நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம், நிறையும் நேயன் உள்ளாமின் நேரம். மறந்தாலும் ஓரம்மதன் കുഞ്ഞിനെ മറക്കുകയില്ല ഒരു നാളും നീ എന്നെ, മറക്കുകയില്ല ഒരു നാളും നീ എന്നെ. വരച്ചല്ലോ നിന്നുള്ള കയ്യിൽ, വരച്ചല്ലോ നിന്നുള്ള കയ്യിൽ, വാക്ക് മാറാത്ത മഹേശ്വരൻ, വാക്ക് മാറാത്ത മമ മണാളനിൻ പ്രേമത്താലെ, മമ മണാളനിൻ പ്രേമത്താലെ, നിറയും നേയൻ உள்ளாமின் நேரம், നിറയും നേയൻ உள்ளாமின் நேரம். ഏറിയ വെള്ളങ്ങൾ കെടുതலை കെടുപ്പാൻ ഏഴയിനിൻ പ്രേമത്തിൽ നിന്നു, ഏഴയിനിൻ പ്രേമത്തിൽ നിന്നു. പകരുകാതിൻ ആത്മശക്തി, പകരുകാതിൻ ആത്മശക്തി, എന്നും വർണ്ണിക്കാൻ നിൻ പ്രേമം, എന്നും വർണ്ണിക്കാൻ. മമ മണാളനിൻ പ്രേമത്താലെ, മമ മണാളനിൻ പ്രേമത്താലെ, നിറയും നേയൻ
என் உள்ளாமின் நேரம் நிறையுதே என் உள்ளாமின் நேரம் ஏதுமில்லை ஏகுவானிகத்து ஏழமேல் வச்ச ஸ்நேகமதோத்தால் ஏழமேல் வச்ச സ്നേഹമതോത്താ ഏകുന്നേ സ്തുതി സ്തോത്രവും ഞാൻ ഏകുന്നേ സ്തുതി സ്തോത്രവും ഞാൻ ഏറ്റുകൊള്ളുക ഏറ്റുകൊള്ളും ആണ്ടവരേ മമബനാലാനിൻ പ്രേമത്താലേ മമബനാലാനിൻ പ്രേമത്താലേ നിറയുന്നേ എൻ ഉള്ളാമിൻ നേരം നിറയുന്നേ എൻ ഉള്ളാമിൻ നേരം മറന്നാലും മകൻ കുഞ്ഞിനെ മറക്കുകയില്ല ഒരു നാളും നീ എന്നെ മറക്കുകയില്ല ഒരു നാളും നീ എന്നെ വരച്ചല്ലോ നിന്നുള്ള കയ്യിൽ വരച്ചല്ലോ നിന്നുള്ള കയ്യിൽ വാക്ക് മാറാത്ത മഹേശൻ വാക്ക് മാറാത്ത മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ എന്നുള്ളാമിൻ നേരം നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം ഉള്ളാമിൻ നേരം മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ എന്നുള്ളാമിൻ നേരം നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം മമ മനാലാനിൻ മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ മമ മനാലാനിൻ പ്രേമത്താലേ നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം നിറയുന്നേ എന്നുള്ളാമിൻ നേരം Ramankalania Rabashabakatina Karambalania Namantudan Karamania Dira Dira Sagdulankara Mantidanka Sagdula Karamania today. Area Baushabankala Mankaramania today. Thank you, Lord. Jesus. 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 Thank you, Jesus. Shadabati dankala baria sadila mankarabana mankalabani antida. Pastor. Yes. Stotram. Iramanka shabala tidankara mankalana sadurankalamania. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Oh, Shabankara Mankalamania. நாம் எல்லாருடைய ஜீவியத்தில் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. In all our life there are times where we faint. இதற்கு மேல என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. There are so many times where we are able to say I cannot do anymore. அவிசுவாசமும் பின்மாற்றமும் வருகிற நேரங்கள் உண்டு. There are times where we get unbelief and backsliding. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. And all those who say that such times have come in my life, lift up your hands. கிட்டத்தட்ட நாம் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை போடுங்க. Almost we are all been affected. ஆனாலும் இன்றைக்கு இருக்கிறோமே. But somehow we are existing even now. எப்படி வந்திருக்கிறோம் தேவ சமூகத்தில்? How we have come to the presence of God. நாலாம் சரணம் சொல்லுகிற தளர்ந்து போகிற நேரத்தில் என்னை தாங்கின புயங்கள் உண்டு. And the fourth stanza says in times where I have been weary and faint, there are arms that sustained me. மத்தியில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இப்பொழுது இல்லை? And people who were in our midst, they are no more now. நமக்கு விரோதிகளா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? There are so many enemies here. இங்க இல்ல. Those who are here have now become our enemies. There were so many enemies who were here, there are no more. அப்போ
அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை கிருபையால் பாதுகாத்தார். And even if that is so, God has preserved us graciously. நாம் நெடுமுழங்காலில் நின்று அதற்காய் நன்றி செலுத்த போகிறோம். We are going to stand upon our knees and we are going to thank unto him. தளர்ந்து போன நேரங்கள் எனக்கு வந்திருக்கிறது என்று கை தூக்குனீர்களே, அப்படிப்பட்டவர்கள் முடிந்தால் நெடுமுழங்காலில் நில்லுங்கள். And all those who said there are times that I have been weary, lift up your hands, who have lifted up their hands, please be on your knees. அந்த நாலாம் சரணம் சொல்லுகிறது, இப்படி தளர்ந்து போன நேரத்தில் உம்முடைய புயம் என்னை தேவனுடைய சமூகத்தில் தாங்கிற்றே. And in those times of weariness, your arms, your presence, they sustained me. ஆகையால் உம்முடைய அன்பினால் நிரப்பப்பட்டவளாக நான் சமஸ்தையும் எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன். And because of that, being filled with your love, and I give my all to thee. ஆகையால் எந்த வாத்திய கருவிகள் வாசிக்க வேண்டாம், கைகளை தட்ட வேண்டாம், மெதுவாக அந்த பல்லவியை தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கவனம் செலுத்தி பாடுவோமாக. Let us not clap our hands and let us not play music, but let us meditate upon this chorus, and with all gratitude let us sing this chorus. ஆண்டவர் நம்மத்தில் நடந்து கொண்டே இருக்கிறார். God is moving and walking in our midst. என்றைக்கெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்தார், அவருடைய புயத்தை நீட்டி நம்மை தாங்கினார் என்று அவருக்கு நல்ல நினைவுண்டு. நமக்கு நினைவு இருக்கிறதா? And do we all have any remembrance for all the times that where he sustained us in times of our weariness? நாம் போன வாரம் பாடினோம், எத்தனையோ பாவங்களை அவர் மன்னித்து மறந்தார். And last week we sang this chorus, he has forgiven us so many sins. செத்து போய் விடுவேன் என்று நினைத்தோம், உயிரோடு இருக்கிறோம். We thought that we would have died, but still we are alive. இந்த சபையை மறக்க வேண்டும் என்று நினைத்தோம், இன்றைக்கும் வந்து இருக்கிறோம். We have even thought that we should forget this church, but now today we have come here. தளர்ந்த நேரம் திருபுஜமதினால் தாங்கி எடுத்தோ தாதனோடிருத்தான், தாங்கி எடுத்தோ தாதனோடிருத்தான். തരുന്നേ നാഥ സമസ്തവും ഞാൻ, തരുന്നേ നാഥ സമസ്തവും ഞാൻ. ദിവ്യ സ്നേഹത്താൽ എന്നെയും ദിവ്യ ഇനി ഒരു മുறை തളർന്ന നേരം நன்றி அப்பா, நாங்கள் எல்லாரும் வேகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாங்கி நடத்தினவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி ஆண்டவரே. തരുന്നേ നാഥ സമസ്തവും ഞാൻ, തരുന്നേ നാഥ സമസ്തവും ഞാൻ. ദിവ്യ സ്നേഹത്താൽ എന്നെയും ദിവ്യ സ്നേഹത്താൽ. ഏഴാം ശരണം அப்படியே. ഏതുമില്ലേ ഏകുവാനിയത്തിൽ ഏഴമേൽ വച്ച സ്നേഹമതോർത്താൽ, ഏഴമേൽ വച്ച സ്നേഹമതോർത്താൽ. ഏകുന്നേ സ്തുതി സ്തോത്രവും ഞാൻ, ഏകുന്നേ സ്തുതി സ്തോത്രവും ഞാൻ. ഏറ്റുകൊള്ളുക നീ എൻ പ്രിയ, ஏற்றுக்கொள்க நீ. நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவரிடத்தில் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். We are offering sacrifices of thanksgiving unto God. பலியை ஏற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit of God who accepts the sacrifices, he is moving in our midst. எங்கே பலிகள் இருக்கிறதோ அங்கே பக்கத்தில் அவரும் இருப்பார். Where there is sacrifices, there he is very close to that. எங்கே பலிகள் செலுத்தப்படுகிறதோ அங்கே உள்ளே இருப்பார். And where there sacrifices is offered, he is inside there. ஏற்றுக்கொள்க நீ என்று பாடினோமே, அவர் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். We sang that, oh Lord, accept me, he is accepting us. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். And therefore he is moving in our midst. பலி செலுத்தினவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை அனுபவியுங்கள். All those who offered sacrifices experience the power of God. Negduri bazor yakdalaya shabdinan karamaniye tira maushama katiran karana ture
Ramaka Shabakarama Kalamanatre Idarama Shamakaramani Atre Riabaratre Niramdara Sangar Kanagrada Sirabala Karandila Karama Nera Sadurya Manatre Anaramdalan Katina Sagira Mankalaniana Mankaratura Nedarundarama Sanguramtilan Kalaniatura Jesus Nimankanantanaka Shamanatura Tiranasian Mantalan Karanatura Tina Aswantrangal Pasikdanam Tunanka Shamtina ஆரம்பத்தில் சவுலுக்கு நல்ல அபிஷேகம் இருந்தது. In the beginning Saul had a very good anointing. தீர்க்கதரிசனம் சொல்லுவார். And he used to prophesy. பிரச்சனை வந்தால் அபிஷேகம் இறங்கினது. யுத்தம் நேரத்தில் அபிஷேகம் இறங்கி ஒரு மாடு எடுத்து 12 துண்டாக வெட்டி சகல கோத்திரங்களுக்கும் அனுப்பி எல்லாரும் சேருங்கள் உடனே மரியாதையா என்று அதட்டி அதிகாரம் செலுத்தினார். In times of troubles and in times of battle he took an oxen and slew it in 12 pieces and he sent to all the tribes saying you all should come, and he challenged them. ஆனால் சாகும்போது அபிஷேகம் பண்ணப்படாதவரை போல் செத்தார். But when he died as though he was not anointed. பரிசுத்தவானே உன் அபிஷேகம் எங்கே? Oh saint of God, where is the anointing? யுத்த வீரனாக கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்க முடிய அழைக்கப்பட்டவர்களே அபிஷேகம் எங்கே? Oh ye soldier of Christ who have called to do the battles of the Lord, where is the anointing? சவுலை போல் பின்மாற்றம் வந்திருக்கிறதா? Is the backsliding has come like Saul? சுயமாய் நடந்து சுயாதீனமாய் கிரியை செய்து அபிஷேகத்தை இழந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? Are you seated here because you have done by your own will and self will and you have lost your anointing? உனக்கும் தேவனுக்கும் இடையில் பாவம் நிற்கிறது, பிசாசு நின்று கொண்டிருக்கிறது. Between you and your God sin is in between and the devil is sitting there. ஒன்று அந்த பிசாசை அதட்ட வேண்டும் அல்லது அந்த பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். Either you should rebuke the devil or you should confess that sin. கிரீடத்தை இழந்து மரிக்காதே. Do not die by losing your crown. நீ ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed as a king. உனக்கு அதிகாரம் உண்டு. You have an authority. உன் வாயின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. There is authority in the words of your mouth. உன் அல்லேலூயா ஆர்ப்பரிப்பில் அதிகாரம் உண்டு. There is authority in the shout of hallelujah. உன் அந்நிய பாஷையில் வல்லமை உண்டு. There is power in the unknown tongue. நீ அதை இழந்து சாதாரண மனுஷனை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். You are being seen as an ordinary man having lost all this authority. உன்னை புதுப்பிக்க கர்த்தரிடத்தில் கர்த்தருக்கு மனது உண்டு, உனக்கு மனது இருக்கிறதா? And God is always desirous to renew you, but do you have the mind of that? நீ சவுலை போல் மரிக்க கூடாது. You should not die as Saul. இப்பொழுது உன்னை புதுப்பிக்க கர்த்தருடைய வல்லமையோடு கூட வந்திருக்கிறார். God has come here to renew you by his power, so he has come in our midst. O Rama Shadilantina da Rabastrangela Barnaswada Ramania.
Dina makana shama karania tura. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்க கூடாது. அப்பா அம்மா எல்லாம் முட்டில நிக்கிறாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் நில்லுங்க. அப்பா இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுடைய சோதனை வரும்போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் செல்ல போகிறார். கோணலானவைகளை அவர் செவையாக்க போகிறார். உன் சோதனை உன் மாம்ச பலத்தினால் நீ சந்திக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் உனக்குள் இருக்கிற ஆவியானவர் கொடியேற்றுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த நம்பிக்கையோடு களி கூறுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள். ஷனாய துரியா கரமானியா துராய் Sangraria edranzos ramdelati amkaramana
மாத்தினா ஷடமகலாதுனா. அதே அபிஷேகத்தோடு நாம் தமிழ் பாட்டை நாம் பாட போகிறோம். We are going to sing the Tamil song with the same anointing. உலகத்தின் வல்லமைகள் பறந்து போகட்டும். Let all the powers of the world flee away. உலக சிந்தை நம்மை விட்டு அகன்று போகட்டும். Let all worldly mindedness be removed from us. இந்த அபிஷேகத்தினால் நிரம்பி பாடும் பொழுது, When we sing this song, being filled with His anointing, நம்முடைய ஆவி பரலோகத்தில் இருக்க போகிறது. our spirit will be in heaven. நம்முடைய ஆவி பரலோகத்திற்கு உயர போகிறது. Our spirit is going to ascend into heaven. ஆகையால் நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு போய் அங்க போய் பாட போகிறோம் இப்பொழுதே. ஹல்லேலூயா. So now we are all going to go to heaven, and from there we are going to sing this song. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசம் முடிந்தாரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசம் முடிந்தாரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும். ஆமென். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்திடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. கர்த்தாவே நீர் அந்த காருண்யத்தோட்டை காரணமின்றி கலங்கினதே. கர்த்தாவே நீர் அந்த காருண்யத்தோட்டை காரணமின்றி கலங்கினதே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேலிய சொர்க்கம் பிடித்திடுமே. விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேலிய சொர்க்கம் பிடித்திடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. அவரை அண்டிக்கொண்டே பாடுங்கள். அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. என்னுள்ளமே உன்னை சஞ்சலமே தீர கண்ணீரில் பள்ளத்த கல்லோ இது. ஆமென். என்னுள்ளமே உன்னின் சஞ்சலமே கண்ணீரில் பள்ளத்த கல்லோ இது. சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நான் ஜெயகீதம் பாடி ஹல்லேலூயா. சீயோன் நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெயகீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. கூடாரவாசிகளாக நமக்கு வீடுண்டும் நாளும் சொல்லலாமோ. கூடாரவாசிகளாக நமக்கு வீடுண்டும் நாளும் சொல்லலாமோ. கைவேலை அல்லாத வீடொன்ற மேலே தான் செய்வேலை நான் சொல்லி போகலையோ. ஹல்லேலூயா. கைவேலை அல்லாத வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். வீடொன்ற செய்வேலை நான் சொல்லி போகலையோ. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. துன்பங்கள் தொல்லை துக்கம் இராணிகள் தொண்டருமை அண்டி வந்திடினார். துன்பங்கள் தொல்லை துக்கம் இராணிகள் தொண்டருமை அண்டி வந்திடினார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே அனுப்பிடுவார். சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினூடே அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. இயேசுவின் சீக்கிரம் இக்காலை வானவின் இழைந்து கொள்வாய் கலங்குகிறேன். இயேசுவின் சீக்கிரம் இக்காலை வானவின் இழைந்து கொள்வாய் கலங்குகிறேன். என் நேச கண்ணு
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினக்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அன்பினக்கு ஆனந்தமே இயேசுவே சீக்கிரம் கிட்டாரை பாருமே இல்லை வெகுவாய் கலங்குகிறேன் இயேசுவே சீக்கிரம் கிட்டாரை பாருமே வெகுவாய் கலங்குகிறேன் என்னே சதன்முக ஜோதியதே எல்லாம் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை 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 ஓ ரமகரா ஏ ரமதிரா கராதுரா இப்பொழுது நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் Now you are shedding tears. உன் சத்துரு சிரித்துக் கொண்டிருக்கிறான் And your enemy is laughing at you. ஆனால் நீ கர்த்தரை அண்டிக்கொள் But you lean on to அவரை God. இறுக பற்றிக்கொள் You cling on to Him. அவரையே நம்பிக்கொள் You trust in Him. கடைசி சந்தோஷம் உன்னுடையதாய் மாறும் The last joy will be yours. நிரந்தர சந்தோஷம் உன்னுடையதாய் மாறப் போகிறது That permanent joy will be yours. பெரிய சந்தோஷம் உன்னுடையதாய் மாறப் போகிறது That great joy will be yours. அன்றைக்கு உன் சத்துரு அழப் போகிறான் On that day your adversary will உன்னையும் உன் cry. குடும்பத்தை ஒடுக்குகிற தீய சக்திகள் லஜ்ஜையடைந்து ஓட போகிறது And your all the evil powers that trouble your family will flee away. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே ஓ ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினக்கு ஆனந்தமே ரமகரா ஷமனா துனா கலமானா துரே தீரா மதுரத்யம் கலமௌ ஷமகரானா துரே அப்பா 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 தினா தினா ஷமனா ரதுரா Tidane sibana ratura
சுனாரா மக்கத்துர சுனாரா மக்கத்துரி பிகரா மக்கத்துர இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பாக மோசனா போலக Delight affliction, can it be compared to the eternal weight of glory to come? மக்கத்துர சுனாரா மக்கத்துர கண்ணீரோடு விதைப்பவர்கள் கபீரத்தோடு இருக்கும் நாள் இதோ சீக்கிரமாய் வருகிறது. And the days are coming where all these trials will be like water. என்னுடைய பிள்ளையே என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக நீ எத்தனையோ நிந்தைகள் கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறாய். My child, for my name's sake you have to suffer so many reproach and problems. மகிழ்ந்து கலிகூரு. You rejoice and be glad. அது கேட்ட பிரதிபலன் என்னிடத்தில் உண்டு. And you will have the due reward in eternity. நான் உனக்காய் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says that you run your race so that no one can take your crown. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கலக்கங்களை மாற்ற, நம்முடைய கண்ணீரை துடைக்க தேவன் நம் மத்தியில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சத்துருவை சந்திக்க, அவனோடு ஒளிமுக வாசலில் பேச, அவனை எதிர்க்க, அவனை முறியடிக்க, அவனை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த கருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே, பரிசுத்த அலங்காரத்துடன் ஆண்டவரே தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலை வேளைகளை பாராட்டின கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வனாந்தர பாதையில கர்த்தாவே ஆண்டவரே வந்ததான துன்பங்கள் கர்த்தாவே, தொல்லைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உமக்காய் சகிக்கவும் கர்த்தாவே சதாவே நாங்கள் முற்றிலுமாய் பாடுகளின் சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கவும் கர்த்தாவே. நீ இந்த கால வேளை நீ பேசி கொண்டிருக்கிறபடினால், இந்த கடைசி நாட்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக கர்த்தாவே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் சீக்கிரமாய் வந்து வரப்போகிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் உம்முடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறபடினால் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் ஓடும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால ஆராதனையுடைய மீதியான பகுதியில் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சீயோனிலிருந்து சிங்காசனத்திலிருந்து கர்த்தாவே நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் உள்ளிருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற எங்கள் அன்புள்ள ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் ஆண்டவரே சீயோனிலிருந்து நீ வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய் அதிகாரம் உள்ளதாய் ஆண்டவரே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தாசரை வல்லமையா எடுத்து பாவிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாக்குவலம் உண்டாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய கருத்தில் தருகிறோம். சகல பரிசுத்தமுடைய ஆராதனை முற்றுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமம் ஜெபம் கேளும் பிதாவே.